ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்பவும் ஈஸியான பேச்சுலர் ரெசிபியான சிக்கன் பிரியாணி ரொம்ப சுலபமாக ப்ரெஷர் குக்கரில் குழையாம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது கூட 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி இலை, பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு, அன்னாசி பூ, அதுக்கப்புறம் ஏலக்காய், இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற மீடியமான 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். பொதுவாகவே பிரியாணி செய்யும் போது வெங்காயம், தக்காளி, மசாலா, சிக்கனோட அப்படி இல்லைன்னா மட்டனோட நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் அதோட முழுமையான சுவை நமக்கு கிடைக்கும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிடும் போது லாஸ்ட்டாக ஒரு கசப்பு சுவை நமக்கு வரும். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க. நான் 4 மிளகா கீரி போட்டிருக்கேன். அது கூட 2 சின்ன தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் சிக்கன் 1/2 கிலோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நான் ஊற வச்சுருந்தேன். இது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை பண்ணி வச்சுட்டு தான் நான் இது செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பேச்சுலர் ரெசிபிங்கிறதுனால நான் எந்த மசாலாவும் அதிகமாக யூஸ் பண்ணாமல் வெறும் பிரியாணி மசாலா மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிரியாணி மசாலா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. நீங்கள் சிக்கன் கடையில் வாங்கும் போது பிரியாணிக்குன்னு பீஸ் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பெருசாக கட் பண்ணி கொடுப்பாங்க. அது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் 2 சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அதை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை நல்லா வதங்க விடணும். இந்த சிக்கன் பிரியாணி அவ்வளோ சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ சிக்கன் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அதுலேருந்து உள்ள தண்ணியும் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம கெட்டியான தயிர் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்குங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணும் போதே நம்மளோட கிரேவி நல்லா ஷைனிங்காக இருக்கும். பாருங்க, நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சிக்கனுக்கு. இப்போ அடுத்து நம்ம பாஸ்மதி அரிசி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்மதி அரிசி நம்ம ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடணும். இப்போ நான் 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 2 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதை அட்லீஸ்ட் நீங்கள் 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம உப்பு சேர்த்துடலாம். நான் இந்த உப்பு போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்போவுமே ரைஸ் நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு லைட்டாக கூட இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடியை போட்டு மூடிட்டு அதில் ஆவி வந்தோன்னே வெயிட் போட்டோன்னா நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்கள் நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் எடுங்க. அது ஆறினோன்னா நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா நல்லா உதிரியான சிக்கன் பிரியாணி நமக்கு கிடச்சிரும். பாருங்க, சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட இந்த பிரியாணி செய்யலாம். அதுவும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.